Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர் மாயமாகி பல நாட்கள் கடந்தும் அவரை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து மீனவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ராமேஸ்வரத்தை அடுத்து புதுரோடு பகுதியைச் சேர்ந்த மீனவர் சுரேஷ் கடந்த 17ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது கடலில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. அவரை கண்டுபிடித்து தரக்கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டும் அவரது உறவினர்கள் அவரது குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கள்ளச்சாராயம் குடித்து இறப்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கும் ஸ்டாலின் அரசு மீனவர்களை கண்டு கொள்ளாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். 58 பேர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்த நபர்களுக்கு 10,000 ரூபாய் 10 லட்சம் ரூபா அரசாங்கம் நஷ்டீடு கொடுத்துருக்கு. அப்போ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மீனவர் குடும்பத்துக்கு மீனவர் இறந்ததுக்கு எந்த விதமான ஒரு இழப்பீடும் கிடையாதா? அன்னைக்கு அவன் கடலுக்கு போனால் தான் அன்னைக்கு அவன் குடும்பம் சாப்பிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்படி காணாமல் போனால் இறந்த அந்த மீனவருடைய குடும்பத்துக்கு எதுக்காக இந்த அரசு செவி சாய்க்க மாட்டேங்குது? என்ன ஆச்சுன்ற ஒரு கேள்வியை கூட கேட்க மாட்டேங்குது. ஒரு மாவட்ட ஆட்சியரோ ஒரு எம்எல்ஏ ஒரு அரசு அதிகாரிகளுக்கு யாருமே அதை கவனம் கொடுத்து காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? மயிலாடுதுறை, புதுச்சேரி மாவட்ட கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கடந்த 22ஆம் தேதி முதல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 28 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 3500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துவிட்டு 5வது நாளாக கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். இதேபோல் புதுச்சேரியில் கடல் அலைகள் சீற்றமுடன் காணப்படுவதால் கடற்கரையில் ஆட்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் பழைய துறைமுக வளாகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. மீனவர்களின் படகுகள் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த தாம்பரம் பீர்க்கங்கரணை அரசு மேல்நிலைப் பள்ளியில் கழிப்பறைகள் சேதமடைந்திருப்பதால் மாணவர்கள் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். கதவுகள் இல்லாத அவல நிலையில் போதிய தண்ணீரும் இன்றி கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் மாணவர்கள் இந்த கழிவறையை பயன்படுத்த முடியாத நிலை நீடிக்கிறது. குடிநீர் வசதியும் இல்லாததால் ஆசிரியர்கள் உணவு பாத்திரங்களை கழுவும் இடத்தில் வரும் தண்ணீரை குடித்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மாணவர்களும் பெற்றோர்களும் வேதனை தெரிவிக்கின்றனர். மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாநிலம் தழுவிய அளவில் வருவாய்த்துறை அலுவலர்கள் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் வருவாய்த்துறை பணியிடங்களை பாதுகாத்தல், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் 3ஆம் கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கரூர், திண்டுக்கல், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வருவாய்த்துறை அலுவலர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறை அலுவலர்களின் போராட்டத்தால் அரசு பணிகள் முடங்கியது. வருவாய்த்துறை அலுவலகத்திற்கு வந்த பொதுமக்கள் பணியில் அதிகாரிகள் யாரும் இல்லாததால் அவதியுற்றனர். வருவாய்த்துறையில் உள்ள காலி பணியிடங்களை கலைக்க முயற்சிக்கும் ஸ்டாலின் அரசின் மக்கள் விரோத போக்கு தொடர்ந்தால் வரவிருக்கும் தேர்தலில் அவருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை பரிசளிக்க தயாராக உள்ளதாக அரசு அலுவலர்கள் தெரிவித்தனர். வருவாய்த்துறை ஊழியர்களின் நியாயமான கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்று. தமிழக அரசே நிறைவேற்று.